இந்தியாவின் கூடைப்பந்து புரட்சி ஏசிஜி மற்றும் பிஎஃப்ஐ இணைந்து முதல் தொழில்முறை லீக்கை இந்தியாவின் விளையாட்டு வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி ஏசிஜி ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் கூடைப்பந்து பெடரேஷன் ஆஃப் இந்தியா பிஎஃப்ஐ உடன் இணைந்து இந்தியாவின் முதல் தொழில்முறை கூடைப்பந்து லீக்கை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க முயற்சி ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு 5-5 மற்றும் 3-3 வடிவங்களில் போட்டிகளை நடத்த உள்ளது. இது நாடு முழுவதும் உள்ள விளையாட்டு வீரர்கள் கூடைப்பந்தை ஒரு நிலையான தொழிலாக தொடர வழிவகுக்கும் ஒரு முழுமையான தொழில்முறை சூழலை உருவாக்கும். இந்த லீக்கின் முக்கிய நோக்கம் கூடைப்பந்தை ஒரு குறிப்பிட்ட விளையாட்டிலிருந்து பொதுமக்களின் ஆர்வத்தை ஈர்க்கும் ஒரு விளையாட்டாக மாற்றுவதாகும். மருந்து துறையில் உலகளாவிய தலைவரான ஏசிஜி சமூக மேம்பாட்டிற்கான தனது உறுதிப்பாட்டின் ஒரு பகுதியாக இந்த முயற்சியை மேற்கொண்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் தேசிய கூடைப்பந்து லீக்கின் என்பிஎல் முன்னாள் சிஇஓ மற்றும் கமிஷனர் திரு ஜெர்மி லோலிகர் ஏசிஜி ஸ்போர்ட்ஸின் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் சர்வதேச தரத்திலான நிர்வாகம் மற்றும் வணிக உத்திகளை இந்தியாவிற்கு கொண்டு வருவார். ஏசிஜி இன் நிர்வாக இயக்குனர் திரு கரண் சிங், கூடைப்பந்து என்பது வெறும் விளையாட்டு மட்டுமல்ல, அது குணம், தலைமைத்துவம் மற்றும் வாய்ப்புகளை வளர்க்கும் ஒரு கருவியாகும் என்று குறிப்பிட்டார். பிஎஃப்ஐ இன் தலைவர் திரு ஆதவ் அர்ஜுனா ஏசிஜி உடனான இந்த கூட்டணி இந்திய கூடைப்பந்துக்கு தேவையானதை மிக தெளிவாக புரிந்து கொண்டு நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். லீக்கிற்கான அணி கட்டமைப்புகள், போட்டி வடிவங்கள் மற்றும் வீரர் தகுதிகள் தற்போது உருவாக்கப்பட்டு வருகின்றன. மேலும் ஏசிஜி இந்தியாவில் முதல் முழு குடியிருப்பு உயர்தர பயிற்சி மையத்தை அடுத்த ஆண்டுக்குள் தொடங்க திட்டமிட்டுள்ளது. இது உலகத்தரம் வாய்ந்த வசதிகள் மற்றும் சிறந்த பயிற்சியாளர்களை கொண்டு வீரர்களின் முழுமையான வளர்ச்சியை உறுதி செய்யும். வரவிருக்கும் மாதங்களில் புதிய லீக் கவுன்சில் தரநிலைகளை மேற்பார்வையிடும். மேலும் நாடு தழுவிய திறனாய்வு மற்றும் ரசிகர் ஈடுபாடு திட்டங்கள் தொடங்கப்படும். But not getting any commercial experts. But after Tendulkar, the IPL decade started, the players, now is goalie Dhoni, got a big business deal. So every game, hard work and ambition is the same. How to make India win proud, number one in the world, how to win the Olympics. Every player, hard work, visions, everything, every game is equal. But in commercially success, it depends upon administration structures, federation, the league partners, the league owners, franchise owners, businessmen. So that's why cricket won so many World Cups, business and commercially succeed.